வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஒயிட் சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா சீக்கிரமாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. முதல் நாளே நம்ம இது கொண்டைக்கடலை ஊற வச்சுட்டா மறுநாள் நம்ம இது ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. நான் கொண்டைக்கடலை ஒரு கப் முதல் நாளே ஊற வச்சு மறுநாள் இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுக்கலாங்க. இஞ்சி ஒரு பீஸ், பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு பச்சை மிளகாய் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அதில் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியும் ஒரு குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக வேண்டாம். எல்லாமே போட்டுடலாங்க. புளியும் நம்ம போட்டுடலாம். இது போல் ஒன்றும் பாதியமாக குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருவோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதும் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு வதக்கிடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலை போட்டு கலந்துடலாம். இதில் தேவைப்படுற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ப்ளெயின் மிளகாய்த்தூள் தான் இதில் ஆட் பண்ணேன். நல்ல ப்ரோட்டீன் சத்துள்ள இந்த ஸ்நாக் நீங்கள் ஈவினிங் அழகாக பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கலந்து விட்டுடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக நம்ம வெல்லம் அதை எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே தூவிடலாம். இது நல்ல ஸ்வீட்டும் கொஞ்சம் புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சுண்டல் ஒயிட் சன்னா மசாலா அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த போல் சத்தானதாக ஹெல்த்தியானதாக நல்ல டேஸ்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இது மேலே நம்ம கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் தூவிட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கொடுத்தா ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ஒயிட் சன்னா மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.